நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சங்கரி பெரியமாவை நான் தான் வர சொன்னேன். நந்தினியோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான். நீ என்ன சொல்ற சாந்தி? உனக்கு தான் நல்லா தெரியுமே, நந்தினி மோகனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு. அது தெரிஞ்சு எதுக்கு இப்படி செஞ்ச? நாம வலுக்கட்டாயமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்ல. அப்புறம் அப்படியே நாம மாப்பிள்ளை பார்த்தாலும். அம்மா, அப்பா, சின்னம்மா கிட்ட நான் தான் சொல்லியிருந்தேன், உங்க எல்லாருக்கும் எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது சரின்னு படுதோ, எதுல உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தருதோ, எனக்கு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க. நான் உங்களோட விருப்பப்படிதான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். நந்தினி, நீயா சொல்ற? நல்ல வார்த்தை சொன்ன. கல்யாணங்கிறது சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது. தோணும் போது வேணுங்கிறது, அப்புறம் வேண்டாம் அவங்கள கஷ்டப்படுத்துறது. அப்பா, நான் எடுத்திருக்கிற இந்த முடிவை நல்லா யோசிச்சு தெளிவாதான் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட உறுதியான முடிவுப்பா. அப்போ மோகன்? இந்த முடிவை நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் எடுத்திருக்கோம். இங்கே உட்காந்துட்டு இருக்கியா? உன்னை நான் வீடு பூரா தேடிக்கிட்டு இருந்தேன். எழுந்துரு அர்ச்சனா, விளக்கு வைக்கிற நேரமாச்சு. போய் ஆர்த்தி தட்டை எடுத்து வை போ. என்ன ஆச்சு? நேரம் ஆயிட்டே இருக்கு அர்ச்சனா. வந்தனா எங்க போனானே தெரியல. இன்னைக்கு நீயே ஆர்த்தி எடுமா. சீக்கிரம் எழுந்துரு, உங்க பாட்டியம்மா வந்துருவாங்கல்ல. சரி, நீ ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்து வை, நான் இப்ப வந்துடுறேன். வந்தனா, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ பூஜைக்கு தான் நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் சம்பந்தியம்மா. எந்த வீட்டு மகாலட்சுமி சாயந்தரம் விளக்கேத்தி பூஜை பண்றாளோ அந்த வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா குடியிருப்பா. நான் சொன்னது சரிதானே சம்பந்தியம்மா? ஆமா,
நீங்க சொன்னது ரொம்ப சரிதாங்க. தன் கடமையும் இந்த வீட்டு வழக்கத்தையும் ரொம்ப நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறா இந்த வந்தனா. அதனாலதான் இந்த வீட்டு எல்லா பொறுப்புகளையும் அவகிட்டயே கொடுத்துட்டோம். இந்தாம்மா புடி வந்தனா. இவ இந்த வீட்டு மகாலட்சுமி இல்ல பாக்கியலட்சுமி, இந்த வீட்டு மகாராணி. இதெல்லாம் நீதான் செய்யணும். இதெல்லாம் வீட்டு மருமகளோட உரிமை. இதெல்லாம் செஞ்சாதான் மருமகன்னு அர்த்தம். நான் சொல்றது சரிதானே சம்பந்தியம்மா? ரொம்ப சரி. வாங்க பாட்டிமா, விளக்கேத்துற நேரம் ஆயிடுச்சு, போலாமா? வா, இன்னைக்கு நீ பூஜை பண்ணி பிரசாதம் கொடுக்கணும், அத நான் வாங்கிக்கணும். வா போமா. ஆர்த்தி ஆரம்பிக்கலாமா? என்ன அர்ச்சனா, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? இதெல்லாம் செய்யறதுக்கு உன் அண்ணி இருக்காள்ல, அவகிட்ட கொடுத்துரு, அவ பண்ணுவா. வந்தனா, நீ போய் அவகிட்ட இருக்க ஆரத்தி தட்டை வாங்கிக்க. சரி. இந்த பாரு வந்தனா, இனிமே பூஜையை சரியான நேரத்துல நீ பண்ணலனா ராத்திரில நான் சாப்பிடவே மாட்டேன். நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீதான் வந்திருக்கேன்னு தெரியும். நீ பிறந்ததுல இருந்தே உன் மூச்சு காத்து எனக்கு தெரியும். உள்ளவா. அப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் எப்பவுமே உங்களோட மனசெல்லாம் புண்படுத்தணும்னு நினைச்சதில்ல. நான் ரொம்ப சுயநலக்காரியா இருந்துட்டேன்ப்பா. நீங்க என்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டீங்களாப்பா? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போய் படுத்து தூங்கு. அப்பா, நடந்த எல்லாத்துக்கும் அர்ச்சனா நிச்சயமா காரணம் கிடையாதுப்பா. அவ ஏன் உங்ககிட்ட மறைச்சானா? நான் அவகிட்ட சத்தியம் வாங்கியிருந்தேன். ஆரம்பத்திலேயே அவ எல்லாத்தையும் சொல்லிடணும்னு பிடிவாதமா தான் இருந்தா. ஆனா நான் வாங்கின சத்தியத்தினாலதான் அவ சொல்லல.
உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள்ப்பா. அவளை திரும்ப கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க என்ன மன்னிச்சாலும் சரி, மன்னிக்கலனாலும் சரி, அவளை மட்டும் நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அவ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துடணும். அப்பதான் என்னோட மனசுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். நான் உங்ககிட்ட வேற எதையும் கேட்கலப்பா. சுகன்யா, மறந்துடாத என்ன, சிவ பூஜைக்கு ஒரு பெரிய தாம்பால தட்டு வாங்க வேண்டியிருக்கு. சரிங்கக்கா. பெரியம்மா, கம்பளி வந்துருச்சு. இங்க வச்சிரு. சரி. ம். இந்த கம்பளி எல்லாம் எதுக்காக? இப்படி வந்து உட்காரு. அம்மா பக்கத்துல வா. இந்த கம்பளி இருக்குல்ல, மகா சிவராத்திரி அன்னைக்கு உன் கையால ஏழைங்களுக்கு தானம் பண்ணணும். மறந்து போச்சா? வருஷா வருஷம் உங்க அப்பா உன் கையால தானே இதெல்லாம் தானம் பண்ணுவாரு. இன்னைக்கு எங்க வீட்லயும் பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும். கார்த்திக் அவங்க வீட்லயும் பெரிய அளவுல ஏற்பாடு நடக்கும்னு சொல்லிருக்காரு. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுவாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப பிரம்மாண்டமா இந்த பூஜையை நடத்துவாங்களாம். என்னாலதான் அந்த பூஜையில கலந்துக்க முடியாதுமா. ஏன் அர்ச்சனா இப்படி பேசுற? நீ மனசார வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து பாரு. கண்டிப்பா கடவுள் உன் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு. இந்தா, இந்த பூவை சாமிக்கு போடு. வந்தனா, இங்க வாமா. உனக்கு இந்த வீட்டுல பொறுப்புகள்லாம் இருக்கு. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த கம்பளிய பூஜை இன்னைக்கு நீதான் எல்லாருக்கும் தானம் பண்ணணும். அம்மா, ஆனா அது தானம் தட்சணை எல்லாம் வீட்டு மருமக தானே கொடுப்பாங்க. எதுக்கு நீ என் வாயை பாத்திட்டு இருக்க? இது எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போ. தனோ, என்ன வந்தனா நீ? இந்த கம்பளியெல்லாம் எடுத்துட்டு போய் என் ரூம்ல வை, சீக்கிரம். ஒரு உண்மையை சொல்ல வராதிகா. ஓ மருமக ரொம்ப பொறுப்பான பொண்ணு. ஒவ்வொரு வேலையும் எப்படி பார்த்து பார்த்து செய்யறான்னு பாத்தியா? எங்க எல்லார் மனசுல இடம் பிடிச்சிட்டா. நல்ல விஷயம்தான். மருமகன்னா இப்படித்தான் எல்லா பொறுப்பையும் தெரிஞ்சு நடந்துக்கணும். இங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் மறக்காம கலசத்தை எடுத்து வை. அதையும் சுத்தம் பண்ணணும். என்ன அக்கா, வேற என்ன வேலை இருக்குக்கா? அதையெல்லாம் நீயே பாத்துக்கம்மா. எனக்கு மனசே சரியில்லை சாந்தி. இந்த வீட்டு சந்தோஷத்துக்காக நந்தினி இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாளே, அதை நினைக்கும் போது என் மனசே தாங்க மாட்டேங்குதும்மா. நான் இங்க அவளுக்கு நான் அம்மாவா இருந்தாலும் அவளுக்காக எதுவும் செய்ய முடியலையே. உங்களால மட்டும் என்ன செய்ய முடியும்க்கா? உண்மையை சொல்லணும்னா இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தர் கூட மோகன மாப்பிளைய ஏத்துக்க தயாரா இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த விஷயத்துல யார்தான் என்ன பண்ண முடியும்க்கா? ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நந்தினி எடுத்த முடிவு சரியான முடிவுதான்.
அவளுக்கும் மோகனுக்கும் எங்கிருந்துக்கா பொருந்தோ? 2 பேருக்கும் வயசுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? மோகனோட அம்மாவோட குணம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க கூட குடுத்தனம் நடத்துறது நந்தினியால முடியாத காரியம்க்கா. நீ இங்கதான் இருக்கியா? மகா சிவராத்திரி ஞாபகம் இருக்குல்ல? எந்த உலகத்துல இருக்கீங்க? ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? ஆமா, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, எப்பவும் போல பூஜையில எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வருவாங்களா? அது எப்பவும் போல எல்லாரும் வருவாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, வருவாங்க. அது எல்லாரும் மருமகளை பத்தி கேட்பாங்களே. அதுக்காக வழக்கத்தை மாத்த முடியாது. இதுவரைக்கும் நம்ம வீட்டுல அமக்களமா தான் பூஜை நடத்தி இருக்கோம். இந்த வருஷமும் அதே மாதிரி நடக்கணும். தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு வருஷம் மட்டும் பூஜை பண்ண வேண்டாமே? ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது செய்யலனா எல்லாரும் என்ன வந்துல கேட்பாங்க. ஏன் இந்த வருஷம் பூஜையை நிறுத்திட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? தலை குனிஞ்சு நிக்க சொல்றியா? கூடவே அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் சரி, இதான் நம்ம வீட்டு வழக்கம். யார் நம்ம வீட்டுல இருந்தாலும் இல்லைனாலும் சரி, எதுவும் மாறக்கூடாது. பூஜை ஏற்பாடுகள்ல எந்த குறையும் இருக்கக்கூடாது. மகா சிவராத்திரி அதே சம்பிரதாயம், அதே விதிப்படிதான் நடக்கணும். நான் பண்டிதரை பார்த்து பேசிட்டு வரேன். அழாதம்மா, வேண்டாம், அழாதம்மா. அழாத. அர்ச்சனா, அம்மா என்னாச்சு? அர்ச்சனா ஏன் அழறா? அது ஒண்ணும் இல்ல வந்தனா. என்ன அர்ச்சனா, இங்க பாரு, இப்படி அழுதுகிட்டே இருந்தீனா எந்த விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்காது. சொல்றது கேளு அர்ச்சனா, ஒண்ணும் வருத்தப்படாத. அர்ச்சனா, ஏமா அழற? என்னாச்சு? அர்ச்சனா, இங்க பாருமா, நீ இந்த வீட்டு இளவரசி. எங்க எல்லாருக்கும் நீ செல்ல பொண்ணு இல்ல. அழக்கூடாது. இந்த மாதிரி நீ அழுதுட்டு இருந்தா எங்களால பார்க்க முடியாது. அழாதம்மா, சின்ன குழந்தை மாதிரி அழக்கூடாது. நீ அழுதுட்டு இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் என்ன நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கீங்க. இல்ல அர்ச்சனா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா வந்தனா, பொண்ணுங்க கல்யாணமாகி போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தன்னோட அம்மா வீட்டுல எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? இந்த வீடு இப்ப என்னோடது இல்ல. என்ன அர்ச்சனா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற நீ? அர்ச்சனா, இங்க பாரு, நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? யாராவது ஏதோ சொன்னாங்களா?